ஹலோ, வெல்கம் டு மம் ட்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மஷ்ரூம் கிரேவிக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு உருளைக்கிழங்கை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் மஷ்ரூம் எடுத்துக்கோங்க. பச்சை பட்டாணி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. மல்லிக்கீரை கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் பால் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் போட்டு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தாளிப்புக்கு ரெடி பண்ணலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் வதங்கினோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பட்டாணி ஆட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 1.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது 2 விசில் வர வரையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணிலாம் ட்ரை ஆகணுன்னா மல்லிக்கீரை போட்டு ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.